ஓடுற நதிய நீ விரட்ட கொஞ்சம் மிரட்ட, அது யாரும் அதில் கல்லடிச்சா மாறிடும் கோட்டை வெறி காட்ட வெகுண்டெழுந்து அண்ணன் கையா செச்சா. தமிழக வெற்றி கழகம் விதிய மாத்த போகுதா விக்கிரவாண்டியில? வைரலாகுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய போஸ்டர். தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை அப்படின்ற கிராமத்துல நடக்க போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. ரொம்ப நாட்களா கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. எப்போ இந்த கட்சியினுடைய மாநாட்டு தேதி அறிவிப்பாங்க, அதுக்காக தான் இவ்வளவு நாட்களா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாநாட்டுல தான் கட்சியினுடைய கொள்கைகளை அறிவிக்க போறதா தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சூழல தான் இப்படி மாநாட்டை முன்னிறுத்தி கோவையில விதிய மாற்றுவோம் விக்கிரவாண்டியில அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த மாதிரியான பேனர் வச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பான பதிவுகள் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. பண்ணி வரங்க சிக்கல்ல விட்டுருக்காது. மது பிரியர்களை அலறவிட்ட பயங்கர உருவம். நெருங்க நெருங்க காத்திருந்த ட்விஸ்ட். டாஸ்மாகில் சிங்கமாக மாறிய நபர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்கிற தாப்பழூர்ல 2 மதுக்கடைகள் இயங்கிட்டு இருக்கு. சத்தமல்லி பிரிவு சாலையில இருக்கிற மதுக்கடையில விற்பனையாளர் ரவி கடையை திறக்கும் போது பாம்பு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காரு. இதனால மது பிரியர்கள் மதுபான கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த மதுபான பிரியர் ஒருத்தர், அட இந்த பாம்பை நான் சூப்பரா பிடிப்பேன் அப்படின்ட்டு செம்ம தைரியமா சார பாம்பை லாவகமா கையால பிடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு வராரு. பார்க்கும்போது ஈரக்கோளெல்லாம் அப்படியே நடுங்குது சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. மது பிரியர்கள் நேரமாகி போனதுனால ரொம்ப ஆர்வத்தோட வந்து கடையில நின்று பாம்பை பார்த்துக்கிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க.